இப்போ தார் ஹேமரோட பேஸ்க்காக நம்ம 22 சென்டிமீட்டர் லென்த்தும் 12 சென்டிமீட்டர் பிரெத்தும் எடுத்து நம்ம இந்த மாதிரி 4 பீசஸ் நமக்கு தேவை. இந்த 4 பீசஸை நம்ம கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு 4 ஸ்ட்ரிப்ஸ் நமக்கு தேவை. இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து 22 சென்டிமீட்டர் லென்த்தும் 2 சென்டிமீட்டர் பிரெத்தும் வச்சு நம்ம இப்போ கரெக்டாக அலைன் பண்ணோம்ல, இப்போ இந்த வீடியோவில் இருக்கா மாதிரி அப்படியே நம்ம அலைன் பண்ணால் போதும். இப்போ இந்த மாதிரி அலைன் பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து டேப் ஒட்டி நம்ம வந்து கரெக்டாக வந்து மடக்கிடலாம். இப்போ ஹேண்டிலுக்கு போயிடலாம். நம்ம ஹேண்டிலுக்கு வந்தோன்னா நம்ம ஒரு கேலண்டர் எடுத்து அதோட டயாமீட்டர் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக காம்பஸே யூஸ் பண்ணி நம்ம அதோட டயாமீட்டரை பார்த்துக்கலாம். இப்போ அந்த டயாமீட்டர் வந்து இப்போ எனக்கு 2 வந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 வரும். இப்போ 1 வந்து ரேடியஸாக வச்சு ஒரே ஒரு ரெக்டாங்கிள் பீஸில் கரெக்டாக சர்க்கிள் பண்ணி அதை கட் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக ஹேண்டில் உள்ள போய் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி அலைன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு இப்போ வந்து டேப் வந்து நம்ம கரெக்டாக ஒட்டிடணும். ஒரு பீஸ் ரெக்டாங்கிள், ஒரு பீஸ் அந்த ஸ்ட்ரிப்பு, அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கரெக்டாக அலைன் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம அப்படியே ரோல் பண்ணணும். இப்போ அந்த கார்ட்போர்டு அப்படியே நம்ம இப்படி மடக்கணும்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கியூபாய்ட் ஷேப்பில் நமக்கு வந்து ஒரு இது பீஸ் வந்துடும். இப்போ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஹேண்டில் இன்சர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் வந்து நடுவில் ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா ஷேக் ஆகாமல் இருக்கும். அப்புறம் வந்து இப்போ இன்னொரு ஸ்ட்ரிப் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து 12 சென்டிமீட்டர் லென்த்தும் 3 சென்டிமீட்டர் பிரெத்துக்கும் வந்து இந்த பீஸ் இருக்கும். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம 8 வேணும் ஆக்சுவலி. இப்போ ஒன் சைடுக்கு வந்து 4 வேணும். இப்போ இந்த சைடு வந்து 4 ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டராக பார்த்து இந்த மாதிரி பண்ணிடுங்க. இது வந்து கரெக்டாக அந்த ரெக்டாங்கிளோட ஷேப்புக்கு தான் வரணும். அந்த இன்னொரு ஸ்ட்ரிப்போட ஷேப்புக்குள்ளே போகக்கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மடக்குவோம் பாருங்கள். மடக்கணுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து ஷேப் கிடைக்கும். இப்போ நல்லா நம்ம ஃபுல்லாக டேப்லாம் ஒட்டிட்டு உள்ளே நம்ம வந்து ஃபெவிக்விக் ஆர் அதர் ஸ்ட்ராங்கான ஒரு க்ளூவாக பார்த்து நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபெவிக்விக்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அதான் வந்து ஈஸியாக இருக்கும். 12 into 12 சென்டிமீட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கொயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் மார்ச்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த மாதிரி கட் பண்ணி அதை 2 சைடும் நான் மிரர் வெர்ஷன் மாதிரி பண்ணிட்டேன். 2 சைடும் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் வந்து நமக்கு தேவை. அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி அடைக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரையாங்கிள் பீசஸ் நமக்கு தேவை. இந்த மாதிரி வந்து 8 பீசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு தேவை. இது வந்து எனக்கு 2:3:3 அந்த மாதிரியான வந்து ஐசாசெலஸ் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி எனக்கு வந்துச்சு. 3 சென்டிமீட்டர் வந்து பிக்கர் சைடும் 2 சென்டிமீட்டர் வந்து ஷார்ட்டர் சைடும் இந்த மாதிரி 8 பீசஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வேணும். இது வந்து ஹேமரோடைய ஹெட்டோடைய டாப் பொசிஷனில் இதை வந்து சென்டராக பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸை வந்து நம்ம வந்து 2 சென்டிமீட்டர் ரேடியஸ் வந்து ஹேண்டிலோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சோன்னா ஹேண்டிலோட பெருசாக ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அந்த சர்க்கிள் மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி அதை வந்து இந்த சர்க்கிளில் ஒட்டணுன்னா ஒரு பாமல் மாதிரி இருக்கும். நைஃபுக்கு பாமல் வைக்கிற மாதிரி நமக்கு ஹேமருக்கும் வந்து ஒரு பாமல் வச்சு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ 2 சென்டிமீட்டருக்கு வந்து நான் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன்டு பீஸ் இருக்குல்ல, இது வந்து ஜஸ்ட் ஃபார் கிரிப்பு. இது வந்து 5 பீசஸ் நமக்கு தேவை. இதை வந்து நம்ம வந்து ஒட்டணும். எப்படின்னா நான் வந்து 4 சென்டிமீட்டர் கேப் வச்சுருக்கேன் ஒரு இந்த பீசஸ்க்கும். இப்போ வந்து போய் ஒரு சினிமேட்டிக் ஷாட்டை பார்த்துட்டு வாங்க.